மாப்பிள்ளை பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருங்க. நல்லா திக் பாலாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். ஏன்னா இது நம்ம பொரித்து அதில் தான் போடுவோம். அது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுனால ரொம்ப திக்காக இருந்தால் திகட்டும். இதுக்கு நம்ம நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை, பாம் சுகர், அதாவது பனங்கல்கண்டு அதுவும் சேர்க்கலாம். நான் பனங்கல்கண்டு சேர்த்து தான் செய்கிறேன். இது பனங்கல்கண்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் கண்டிப்பாக மண் இருக்கும், இல்லை தூசி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டு வடிகட்டி அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பணியாரம் செய்கிறதுக்கு வெள்ளை அரிசி, அதாவது இட்லி அரிசியில் ஒரு கப்பு போட்டிங்கன்னா உளுந்து அரை கப் போட்டு ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா திக்காக மாவு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைக்கலாம். அப்போ தான் நமக்கு பணியாரம் சாஃப்டாக உள்ள கூடாக இருக்கும். இப்போது இதை எப்படி செய்ய போகிறோன்னா, கிள்ளி போட போகிறது கிடையாது. நமக்கு மாவாக இருக்கனால கொட்டாங்கச்சி சரட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் 3 கண் இருக்கும். அதில் ஒரு கண்ணை மட்டும் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மாவை ஃபில் பண்ணி கையை அந்த ஒரு ஓட்டையால் அடைச்சிட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டோம்னா குட்டியாக அழகழகாக நமக்கு பால்ஸாக எண்ணெயில் விழும். இப்படி செஞ்சு தான் மாப்பிள்ளை வரும்போது பணியாரம் செஞ்சு அந்த காலத்தில் போடுவாங்க. கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு கொடுக்குற ரெசிபி இது தான். இது எங்கள் ஊர் வழக்கத்தில் செய்கிறது. இந்த பாருங்கள், அழகழகாக இருக்கும். முத்தாக அப்படியே இருக்கும். போட்ட உடனேயே அது வெள்ளையாக இருக்கும்போதே அரிச்சு எடுத்துருவாங்க. இல்லைனா அது மேலே கிறிஸ்பியாக ஆகிடும் உளுந்துருக்கனால. ஸோ அதனால் போட்டு அந்த வெள்ளை கலர் மாறத்துக்குள்ளேயுமே டக்குன்னு எடுத்து தேங்காய் பாலில் போட்டு ஊற விட்டுருங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணு இருந்துட்டு, அம்மா எனக்கு இனிப்பு வேணாம், காரம் வேணுமான்னா, மொபைலை வச்சுட்டு நீ எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டேன். அவளும் இதை மெதுவாக அவளுக்கு தெரிஞ்ச பாணியில் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு என்ன பண்ணிட்டான்னா இட்லி பொடி தூவி அவள் காரமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆற தான் கொஞ்சம் சாஃப்டாக தெரிஞ்சுது. பட் சூடாக சாப்பிட்ட போது நல்லா கிறிஸ்பியாகவே நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் அ டயத்தில் ஒரே ரெசிப்பியில் நமக்கு இனிப்பும் ரெடி ஆகிடும், காரம் ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.